டு கோஸ்ட் வீடியோ. இன்றைக்கி புத்தம் புதுமையான நம்ம கோஸ்ட் வீடியோ தான் வந்திருக்கோம். நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம், நிறைய ரிலேட்டிவ் ஆஃப் கண்டென்ட்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப நாள் கனவு இந்த கோஸ்ட் வீடியோ எடுக்கிறதுன்றது. ஏன் ஹெல்மெட் போட்டு பேசுகிறேன்னு நினச்சிங்க. இங்கே ரொம்ப குளிர், நம்ம ஊட்டியில் தான் இருக்கோம், பயங்கர குளிர். அதனால் சரி இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கோம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குன்னூரில் இருக்க டைகர் செமெண்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். இதில் வந்து நம்ம வாசுவண்ணா பின்ன ரகுமான் இவங்கெல்லாம் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல நிறைய சிம்டம்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே வந்து பகல் வந்து நாங்கள் வந்து ஒரு அண்ணாங்கிட்ட கேட்டோம். இங்கே வந்து சரி லொக்கேஷன் பார்க்க வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கும்போது பின்ன ஒரு அண்ணா வந்து பேட்டி கொடுத்தாரு. இந்த வீடியோக்கு பார்த்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன், பார்த்து முடிச்சுட்டு வாங்க. 40 வருஷம் இங்கே இருக்கும். இப்போ சிமெண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாமே ஃபாரினர்ஸ், அது அவங்களது தான் வரும், ஜெர்மனு அங்கங்கே இருந்து. அதுக்கான ஒரு மேனேஜ்மெண்ட்டு இங்கே இருக்காங்க. அவங்க இங்கே இருக்காங்க, அவங்க குன்னூர் இங்கே சர்ச்சில் உள்ள அவங்க மேனேஜர் ஃபாதர் எல்லாம் இருக்காங்க. அவங்க தான் மேக்சிமம் வந்து இதை பராமரிக்கிறது எல்லாமே. அவங்க எதுவும் ஒன்றுனா அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இத்தனை மணிக்கு வர்றாங்க, பிளெயினில் வந்துச்சுன்னா வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே அடக்கம் பண்ணிவிட்டு போகிறாங்க. இன்றைக்கும் சீர் பண்ணுறதுனா அவங்களுடைய இதுதான் எல்லாமே. அதனால நீங்கள் அதோட ஹிஸ்டரி ஃபுல்லாக தெரியாட்டியும் எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம். சரி சரிண்ணா, அவ்வளோதான். வேற என்ன உங்களுக்கு டவுட்டு? இல்லை இந்த மாதிரி இது அபைண்டன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதில் இல்லை இன்னும் வருது, இன்னும் அப்படியே வருது இப்போ யூஸ் பண்ணுறாங்க, வர்றாங்க இப்போ யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ மோஸ்ட்லி இப்போ அந்த ஃபாரின் நிறைய வர்றது இல்லை. முன்னையெல்லாம் வந்து நல்லா உள்ளே ஒரு வாட்ச்மேன்லாம் போட்டு நல்லா கிளீன் பண்ணி சுத்தமாக வச்சிருப்பாங்க. அவ்வளோ அழகா நீட்டாக இருக்கும், ஒரு இதெல்லாம் இல்லாமல். இப்போ கொஞ்சம் அந்த அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வேலைக்கு யாரும் வரல. அவர் வாட்ச்மேன் இறந்துட்டாருங்களா? இல்லை, அவர் இறந்துட்டாரு. சரி சரி. அதுக்கப்புறம் இனி யாரும் அந்த வேலைக்கு வர்றதில்லை, இங்கே வந்து இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில். அதனால இப்போ அதை பராமரிக்கிறது அவங்க தான். ஆனால் வரும் ஒரு 5 வருஷத்துக்கு அந்த அது எப்போ அவங்களது ஒரு இதாகுதோ, அவங்க பாரம்பரியமாக இருக்கிறாங்கல்ல, அவங்களது இங்கே வரும். இங்கே அப்போ இந்த சில மக்கள்லாம் சொல்கிறாங்க இந்த இடத்துல ரொம்ப சிம்டம்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கு, இந்த சிமெண்ட்ரிக்கு போறக்கே ரொம்ப தயக்கப்படுறாங்க இந்த ஏரியா மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குள்ள ஒர்க் பண்றோம் 40 வருஷம் இருக்கும். எங்களுக்கு அப்படி ஒன்றும் தெரிஞ்சிருந்தா நாங்களே சொல்லுவோம்ல, இதுக்குள்ளதானே இருக்கிறோம். பாருங்க இப்ப எங்க இருக்கிறோம், வீட்டுக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகேண்ணா. அப்ப நமக்கு தெரியாம இருக்காதுல்ல. அந்த அளவுக்குலாம் இல்ல, மக்கள் நடமாட்டம் எப்பயும் இதுல இருக்கும். போறாங்க 12 மணி அந்த மாதிரி டைம். அந்த நேரத்துல இங்க யாரும் வர்றது இல்லையே, மோஸ்ட்லி யாரும் வர மாட்டாங்களே. இந்த சிறுத்தை அந்த புலி அப்படின்ட்டு அது வனவிலங்கு இருக்கத்தான் செய்யும். இல்ல இன்னும் இருக்குது, கரடி இருக்கு, இதெல்லாம் இருக்குது. இல்ல இன்னும் இந்த புலி இருக்குன்றாங்களா? இன்னும் இருக்குங்களா? சிறுத்தை இருக்கு, புலி இல்ல, சிறுத்தை தான் இருக்கு. புலி என்ன டைம்லாம் வராது, ஏதோ ஒரு டைம். சரி சரி ஓகே. இப்ப நம்ம இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம், வந்துச்சுன்னா நம்ம எங்க ஓடுவோம்? அந்த அளவுக்குலாம் இல்ல, அது நைட் நேரத்துல வந்துட்டு போயிடும். இப்போ அந்த எல்லாமே ஃபாரஸ்ட். ஓகே ஓகேண்ணா. ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்து அது இருக்காம போகாது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது நம்மளை வந்து அட்டாக் பண்ணாதான் அவங்களும் தீவிரமா பார்ப்பாங்க. இன்ன வரைக்கும் இந்த ஏரியாவில் எதுவுமே அசம்பாதம் நடக்கல. எங்க ஏரியாவில் காட்டு மாடு 40 மாடு இருக்குது. இன்ன வரைக்கும் யாரையும் தீண்டுனது இல்லை. அது பாட்டுல வேலை செய்ய மட்டும் தான் இருக்கு. புலி அந்த மாதிரி எதுவும் இல்ல, புலி இல்ல. சரி சரி. கரடி இருக்கு, சிறுத்தை. அப்புறம் இதுக்கு வந்து அப்புறம் எப்படி டைகர் சிமெண்ட்ரின்னு பேர் வந்துச்சுங்க? ஏற்கனவே அந்த காலத்துல புலி வாழ்ந்த இடம் இது. ஓ ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல புலி வாழ்ந்த இடம், அதனால இது வந்து டைகர்னு வச்சாச்சு. டைகர் ஹில்ஸ்னு வச்சாச்சு. புலி மலை. ஓகே ஓகே ஓகே. புலி வாழ்ந்த இடம்னால இதெல்லாம் ஃபாரஸ்டா இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி தீநாத்து போட்டாங்க, அழிச்சிட்டு. 72ல ஸ்டார்டிங் இது. 1972. 72ல புலி இருந்ததுதான் உண்மை. இப்ப இல்லைங்க, இப்ப இல்ல. இப்ப புலி இல்ல, சிறுத்தை உண்டு. சிறுத்தை, கரடி, காட்டு மாடு இதெல்லாம் இருக்கு. பின்ன இப்போ இந்த ரீசெண்டா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஆளு கொலைப்பட்ட பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்துச்சுங்க. அந்த அதெல்லாம் ஏன்னா இந்த மாதிரி வீடியோ எடுக்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆளு சம்பவம் ஆச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சுங்க. அது வந்து உண்மைங்களா இல்ல வந்து உங்களுக்கே தெரியாது? சரி சரிண்ணா தானே இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஒவ்வொருத்தரும் வதந்தியை கிளப்புறதுக்கும் பல பேர் இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நாங்க இதுலதான் நடக்கிறோம், போறோம், வர்றோம். பாருங்க எவ்வளவு ஆள் வேலை செய்யறாங்க, லேடிஸ் மேல. இந்த ஒரு வழி தான் இருக்குல்ல, அந்த இது நல்லா இருந்த வழிதான். நாங்க இதெல்லாம் ஃபாரஸ்ட்டுக்கு ஒப்படைச்சதுக்கு அப்புறம், பேண்டியில இருந்து ஃபாரஸ்ட்டுக்கு ஒப்படைச்சதுக்கு அப்புறம் இது நாங்க பராமரி. இங்க எங்களுக்கு வேலை இல்லை.
அதனால இது ரோடு இப்படி அடைச்சிருச்சு. இல்ல அப்படி வரலாங்களா அந்த வழி? அந்த வழி எப்பயுமே வழி இருக்குது. பிளாக் பண்ணிட்டாங்க கேள்விப்பட்டேன். இல்ல இன்னும் பிளாக் பண்ணி உபாசி வழி அது. சரி அது எப்படி வரணும்ண்ணா? அது மோஸ்ட்லி வந்து அந்த கீழே டார்லிங்டன் பிரிட்ஜ் இருக்குல்ல, ஆமாண்ணா. அங்க இருந்து உள்ள வரணும். அங்க இருந்து லெஃப்ட்ல ஒரு ரைட்ல அம்பேத்கர் நகர் வழியா நீங்க உள்ள வரணும். வந்தா சரி. வந்தா உபாசியை தாண்டி சிமெண்ட்ரி அவ்வளவுதான். ஓகே ஓகே. இதுல நிறைய வாக்கிங் போவாங்க. இதெல்லாம் வந்ததுனால இப்ப வர்றதில்ல. இது ஏற்கனவே இது முனிசிபல் ரோடு. ஓகே ஓகேண்ணா. இந்த ரோடு முனிசிபல் ரோடுங்களா? இது முனிசிபல் ரோடு. இது வாக் ரோடு. ஓகே ஓகேண்ணா. அந்த காலத்துல வெள்ளைக்காரன் போட்டு வச்சது. இப்படி போயிட்டு அப்படி வந்துடலாம் அந்த பேலஸ்க்கு. இப்ப பேலஸ்ல காலி ஆயிடுச்சு. ஓகே ஓகேண்ணா. பேலஸ் இருக்குங்களா? இல்ல அதெல்லாம் முடிச்சிட்டாங்க அவங்க பேரன்கள். அதெல்லாம் முடிச்சு பாருங்க பிளாட் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ எப்படின்னா அது வந்து மோஸ்ட்லி அந்த ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கவங்க மட்டும் தான் இங்கே அடக்கம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் வருவாங்க. லோக்கல்ல அந்த மாதிரி வருவாங்க. லோக்கல் அங்க யாருமே இல்ல. அது மேல பாருங்க இருக்குது. அது ஒரு கல்லறை இருக்குல்ல. இங்க லோக்கல்ல உள்ளவங்க அந்த சர்ச்சுக்கு சம்பந்தப்பட்டவங்க அங்க கொண்டு வருவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க ஊட்டியில வாழ்ந்த பிரிட்டிஷ்காரங்கல்ல அவங்க மட்டும்தான் இந்த இடத்துல வந்து பிதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து. அவங்க இங்க இருந்து போனவங்க தானே, அவங்களோட தலைமுறை தானே வருது. அவங்களோட தலைமுறை தான் இங்க வந்து வாங்கி வச்சாரு. சொல்றது வந்து உண்மைதான். இங்க வாழ்ந்தவங்க தான். காடை அழிச்சு டீய போட்டு இதுக்குள்ள இருந்த பிரிட்டிஷ்காரவங்க தான், இல்லன்னு சொல்லல. அவங்களோட தலைமுறை தான் அங்க வருது. சரி சரிண்ணா. அவங்க பாரம்பரியமா அதை வாங்கி அதை இது பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம தாத்தாவுக்கு முன்னால தாத்தா இப்படி இருக்காங்கல்ல, இப்ப நம்ம இப்ப இருக்கிறோம், நம்ம ஜெனரேஷன் வர்ற மாதிரி வருது. ஓகே ஓகே. அப்படிதான் வருது. சரி ஓகேங்கண்ணா. நீங்க ஃபாரின் அந்த கண்ட்ரியில உள்ளவங்கன்னு நினைச்சுக்க கூடாது. சரி சரி. அவங்க தலைமுறையா இவங்க வந்து பிழைக்கப்பட்டிருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ நீங்க சொன்ன ரீசன் அதுதான். சரி சரி ஓகே. இங்க வாழ்ந்தவங்க தான். சரி சரி. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அண்ணன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு. அந்த அண்ணாக்கு முழு ஹிஸ்ட்ரி தெரியாட்டினாலும் அந்த அண்ணாக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அதே போல் தான் இந்த இடத்துல வந்து நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். மோஸ்ட்லி நம்மளுக்கு கோஸ்ட் பயம் விட இந்த இடத்துல வந்து சிறுத்தை இருக்கிறது தான் நான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த பேரே வந்து டைகர் ஹில் அப்படின்ற ஒரு பேரே வந்துச்சு இந்த இடத்துக்கு. அதனால சொல்லியிருப்பார். அந்த விஷயம்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. வாங்க நம்ம வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனீஷ் அவர்கள் வந்திருக்காரு. நம்ம சேனலோட ப்ரொடியூசர், நம்ம சேனலோட ப்ரொடியூசர் ஒருத்தர் வந்திருக்காரு. வாங்க அனீஷ். ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். எனக்கு என்ன பயம்னா இப்போது பேய் கூட பயம் இல்லை, இந்த சிறுத்தை இருக்கு புலி இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்மளுக்கு ஒன்று என்ன நடக்குதுன்னு பார்ப்போருங்க. உள்ளே போய் தான் பார்க்கணும். வாங்க போகலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனலோட பிரவீன் ஒருத்தர் வந்திருக்காரு. நம்ம சேனலோட அவரும் ஒரு மெம்பர் தான், அவரும் வந்திருக்காரு. வாங்க பிரவீன். இவர் தான் ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தாரு பேய் வீடியோக்கு போய் போகணும் அலறது தெரியும். அதுக்கப்புறம் நம்ம சேனலோட குட்டி குஞ்சன் அவர் வந்திருக்காரு. அவர் தான் நம்ம சேனலோட குட்டி குஞ்சன். இவர் தான் நம்ம சேனலோட குட்டி குஞ்சன். கேமரா யாரை பிடிங்கடா. அதுக்கப்புறம் கேமராமேன் ஒரு காமிக்கிறாரு. இவர் பேர் தான் நம்ம சூரியநாதன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவர் பேர் தான் சூரியநாதன். இவர் தான் நம்ம சேனலில் வந்து இனிமேல் ரெகுலராக நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கும் இவர் தான் இருப்பார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அமைதியாக இருக்குது. சிம்டம்ஸ் காமிங்க गाइस. வண்டிக்கு பெட்ரோல் போடுற கஷ்டத்தில் வந்திருக்கோம். உள்ள போகலாமா? போகும். வீடியோ காமி காட்ட நல்லா இருக்குங்க. இது எழுதிட்டா நான் அப்புறம் ஆன் பண்ணுறேன். நாரகத்தில் நம்ம கீழே இறங்கி வீடியோ பண்ணுறேன். நான் பண்ணுறேன். ஏறும்போது கொஞ்சம் பார்த்து இருக்கீங்க. கைகளெல்லாம் விட விட நீ பேசணும். பவரே இல்லடா.
பார்த்துக்கிட்டீங்க நீங்கள் இங்கே வந்து ஆஃப் ஆயிடுச்சு லைட்டு ரைட் வந்தோடனே லைட் ஆஃப் ஆகுது கைஸ் வந்தோடனே லைட் ஆஃப் ஆகிருக்கு கைஸ் இப்போ நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம் கைஸ் நாங்கள் அந்த ஒரு லைட்டை நம்பி தான் இவ்வளோ தூரம் வந்தோம் கூட 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 மணிஷ் பார்த்தீங்கன்னா என்னடாச்சு லைட் எரியுதுல்ல எரியுது பவர் போச்சு இல்லைடா பரவாயில்ல பரவாயில்ல சரி போகலாமா நான் பார்த்துக்கிறேன் இது எரியுது தானே முடியும் சரி இன்னும் லைட்டு கையில் குளிர்துரா சாமி நான் இப்படி தான் உங்களுக்கு பின்னாடி தான் போவேன் இது கூட நான் ட்ரை பண்ணிருக்கேன் அப்புறம் முன்னாடி பேக்கோ ஒன்றும் தெரியாது பார்த்துக்கோங்க தான் இருக்கு இடம் இது அதுக்கு மேலே இருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஒரு சென்டென்ஸும் இல்லை ஏதாச்சும் இருக்கீங்களா இருந்தீங்கன்னா தைரியமாக வரலாம் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இதெல்லாம் காமி தைரியமாக வரலாம் எவன் கேட்டான் 12 மணிக்கு வந்துடுறாங்க பார்த்தீங்கன்னா லைட்டு தான் லைட் ஏற்ற ஏரியா வந்துருக்கு யாராச்சும் இருந்தாலும் ஒரு சவுண்ட் விடலாம் வரணும் கூட அவசியம் இல்லை ஒரு சின்ன அசைவு கூட கொடுங்க இல்லாட்டி ஒரு சத்தம் வாங்க உங்களை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பார்த்துக்கோங்க இதே எதுக்கு மேலே இருக்கு இல்லாட்டி எதுவும் பண்ணாட்டி என் கையில் இருக்கிற லைட்டை கூட எரிய வைக்கலாம் கம்மி ராமி நம்ம காலை தான் கம்மி முடியும் காலை கம்மிக்கிறாங்க நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா தைரியமாக வரலாம் எவன் கேட்டான் 12 மணிக்கு வந்துருப்பாங்க இரு லைட்டு தான் லைட் ஏற்ற ஏரியா யாராச்சும் இருந்தாலும் ஒரு சவுண்டு விடலாம் நீங்கள் ஒரு சின்ன அசைவு கூட கொடுங்க ஒரு சத்தம் உங்களை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இல்லாடி எதுவும் பண்ணாட்டி என் கையில் இருக்கிற லைட்டை கூட எரிய வைக்கலாம் கேமட்டு செம்ம டும்டா கம்மி ராமி நம்ம காலை தான் கம்மி முடியும் காலை கம்மிக்கிறாங்க இன்னொரு நல்லா இருக்கும் என்னோட ஃப்ரெண்டில் மட்டும் காமி என்னோட என்ன கேப்சர் ஆகும் லைட்டில் வந்து சரியா என்னோட முன்னாடி மெயின் போட்டு நான் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கேமரா செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி பின்னாடி செக் பண்ணிட்டு பின்னாடி செக் பண்ணிட்டு பின்னாடி செக் பண்ணிட்டு பின்னாடி செக் பண்ணிட்டு தாத்தா செக் பண்ணி இது ஒர்க் ஆகுது இல்லையா யாராச்சும் இருக்கீங்களா தைரியமாக தயவு செஞ்சு வெளியே வாங்க உங்களுக்காக தான் பெட்ரோல் கூட காசு இல்லாமல் வந்திருக்கோம் ஆக்சுவலாக ரகுமான் பார்த்த இடம் வந்து இதுதான் அவரை இங்கே தான் பார்த்தாரு இங்கே தான் பார்த்தாரு நம்மளுக்கு வந்து இங்கே தான் ரகுமான் வந்து பார்த்தாருங்க அவர் அங்கேருந்தே வந்து அவருக்கு வந்து செம்ம அள்ளு விட்டுருக்கு அவர் மேலேருந்தே பார்த்துருக்காரு ஆக்சுவலாக காய்ஸ் நம்ம அந்த சொல்லிட்டு இருந்தோம்ல நம்ம அந்த வீடியோவில் நம்ம அந்த சிம்பிள் சாரத்து இவங்களாம் வந்து வீடியோ எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் தான் ஆக்சுவலாக ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் இந்த இடத்துல தான் வந்து நம்ம அந்த அண்ணா வந்து சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் வந்திருக்கோம் அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு கேப்சர் ஆகுமா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டாடி இது எப்படி இப்படி அந்த ஒரு இடத்த மட்டும் காமிச்சு மற்ற எல்லா இடத்தையும் அப்படிங்க பக்கம் வரும் உள்ளக்கு பேட்டரி பண்ண தெரியும் அந்த இடத்துல டார்ச் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது உள்ள நாங்கள் அங்கேருந்து யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் அது வரைக்கும் எப்படின்னா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு அங்கேருந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ அது வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது சப்போஸ் நாங்கள் இந்த இடத்துல வந்ததுலேருந்து இந்த டார்ச் லைட் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது என்னன்னு தெரியல ஏன்னா அது ஒன்று தான் எங்கிட்ட பவர்ஃபுல்லான டார்ச்சும் கூட ஆக்சுவலாக அதுதான் ஆமாம் தம்பி சொன்ன மாதிரி அதுதான் பவர்ஃபுல்லாக டார்ச் அது மற்றதெல்லாம் புரியல டேய் அங்கடி
வா 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 வா. சரி இங்கே இப்படி ரிச்சுவல் பண்ணால் ஆகாது. சரியா? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 3 பேர் இப்படி போங்க, நீங்கள் 3 பேர் இப்படி போங்க, நாங்கள் 2 பேர் இப்படி போகிறோம். சரியா? ஜாக்கிரதை. எதாக இருந்தாலும் சவுண்ட் பண்ணுங்க. ஃபோன் கையில் வச்சுருங்க, ரெடியாக வச்சுருங்க. அந்த எமர்ஜென்சி லைட்டுங்க. அது இங்கே எமர்ஜென்சி லைட் ஏன் இருக்கு? அதை தடங்க. இந்த லைட் இல்லைடா, இது எமர்ஜென்சிக்காக அதான் ஆன் இருக்குல்ல. இதை வச்சு என்ன ஒன்றும் வரா இல்லை. அப்புறம் நான் அது எரிய மாட்டேது கைஸ். வந்து எந்த லைட்டுமே எரிய மாட்டேது கைஸ். என்ன காய்ச்சி இங்க பாருங்க, இங்க பாருங்க, முன்னாடியே ஆன் பண்றேன். அது ஆன் பண்ணி பாருங்க guys. இது ஒர்க் ஆகுது. நான் ரொம்ப கம்மி பாருங்க. நீ 3 லைட் வந்துடணும், 2 இருக்கு. இன்னொன்று இதே மாதிரி இன்னொன்று இருக்கான்னு பாருங்க. இல்லை, இது ஒன்று தான் இருக்கேன். வண்டியில் இருந்து இது ஒன்று தான் எடுத்தீங்களா? வண்டியில வரும்போது எல்லாம் எமர்ஜென்சி லைட்டு யூஸ் பண்ணிக்க, பத்திரமா யூஸ் பண்ணிக்கங்க. சரியா? இது பாக்கெட்ல இருக்கும். வெளியே போய் யூஸ் ஆகுதான்னு நீங்கள் பார்ப்போம். எப்படி போறீங்க? இப்படி போறீங்களா அப்படி போறீங்களா? யாரு நீங்கள் யாரு 3 பேர்? நீங்கள் 3 பேர் இப்படி போறீங்களா இப்படி போறீங்களா? யார் 3 பேர்? நீங்கள் 3 பேர். யார் யாரு? டேய் நீங்கள் 3 பேர் இப்படி போங்க. டேய் நீங்கள் 3 பேர் இப்படி போங்க. லைட் இருக்குதானே? எனக்கு குட்டி குஞ்சான்னு நினைச்சிட்டேன் அவன். டேய் குட்டி குஞ்சு அங்கே தெரிஞ்சு இன்சைடு தானே போய் ஒரு அசவு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. யாராச்சும் இருந்தா ஒரு சவுண்ட் விடுறீங்களா? நாங்கள் தைரியமாக இருந்துப்போம். அதுக்கு தான். Brothers and sisters, we are coming to this place. We are not the illegal activities and ordinances. ஒருத்தர் தான் guys. நான் எங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது guys. Actually சார் தான் கைஸ். இப்போ என்னன்னா நாங்கள் 2 பேர் இப்படி போகிறோம். சரியா? நீங்கள் 3 பேர் இப்படி போங்க. கைஸ் நீங்கள் ஏதாச்சும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் நாங்கள் கேப்சர் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபுட்டேஜ் நாங்கள் எடுக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு இருக்க டைம் இல்லை. இங்கே அவ்வளோ சீக்கிரம் சிறுத்தை வருதுன்றாங்க. எங்களுக்கு எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் நாங்கள் எடுத்துகிட்டு அவ்வளோ சீக்கிரம் கிளம்புறது தான் எங்களுக்கு நல்லது கைஸ். சரி போகலாம் கைஸ். டேய் நீங்கள் 3 பேர் அப்படி போங்கடா. டேய் 3 பேர் அப்படி போங்க, நாங்கள் 3 பேர் இப்படி போகிறோம். 2 பேர் எப்படி போறீங்க? ஓகே பார்த்து பார்த்துறோம். சவுண்டு கேட்கல. அடுத்த வீட்டில் லைட் இருக்கும்டா. நாங்கள் தைரியமாக இருந்துப்போம். அதுக்கு தான். Brothers and sisters, we are coming to this place. We are not the illegal activities and ordinances. ஒருத்தர் தான் guys. நான் எங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது guys. கைஸ் இப்படி போகிறோம். சரியா? நீங்கள் 3 பேர் இப்படி போகிறோம். கைஸ் நீங்கள் ஏதாச்சும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் நாங்கள் கேப்சர் பண்ண முடியும்னு பார்க்குறோம். எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபுட்டேஜ் நாங்கள் எடுக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு இருக்க டைம் இல்லை. இங்கே அவ்வளோ சீக்கிரம் சிறுத்தை வருதுன்றாங்க. எங்களுக்கு எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் நாங்கள் எடுத்து அவ்வளோ சீக்கிரம் கிளம்புறது தான் எங்களுக்கு கண்ணில் தெளிவாக பார்த்து சொல்லுங்க காடி. எப்படி போறீங்க? ஓகே பார்த்து பார்த்துறோம். கால் பண்ணுங்க. கைக்கு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு சிம்டமும் கிடைக்கல guys. ஏதாச்சும் வந்து விட்டுட்டு போயிடாதீங்களா? பார்க்கலாம் இருந்தால் கண்டுபிடிச்சேன். ஏதாவது ஒரு சிம்டம் வலி இருக்கான்னு தெரியல. அதுதான் போயிருந்தோம். நம்மளுக்கு வந்து இது எப்போவோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. எத்தனை வருஷம் தெரியல. நீங்கள் எப்போ இறந்துருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் அங்கே அடிங்க, போர்டுக்கு அடிங்க கைஸ். நம்மளுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரிட்டா சீமா பத்திராண்ணா கைஸ். இங்கிலீஷில் எங்களுக்கு யாருமே படிக்க தெரியாது கைஸ். உண்மையை சொல்லிடுறோம். இது என்ன தெரியல பேசுகிறாங்க. நம்ம வேறு ஏதாச்சும் பேர் பசங்க சொல்லி உங்கள் லைட் ஆன்லைன் வைங்க. அப்பப்போ பிளாக் ஆகிருக்குது கைஸ்.
பாருங்க பார்த்தீங்க கிலோவெல்லாம் போட்டிருக்காங்க வந்து இங்கே வந்து மண்டு வாங்கி இருக்காங்க கைஸ். ஆனால் ஒன்றும் கைஸ் யாராச்சும் வர முடியுமா முன்னாடி கூட வரணும் சார். ஜஸ்ட் ஒரு சவுண்டு, ஒரு அசைவு உங்களால் முடிஞ்சது. முடிஞ்சது. எங்கள் கைஸ் எங்களுக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட் வீடியோ கைஸ். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து என்ன காசு வாங்காமல் போனால் மனசே விட்டுருவோம். உங்களுக்காக தான் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பார்ப்போம் கைஸ். கவலைப்படாது. இப்படி கீழே இறங்கி சுற்றி போகலாண்ணா. எப்படிப்பா எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி தான் கஷ்டமாக தான் வரும். இங்கேருந்து பிளாக் வருது. பின்னாடி வந்தாலும் வந்துருங்க. முன்னாடி இந்த விஷயங்கள் சுற்றி வர வேண்டாம். அவங்க உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். எங்கள் அண்ணங்க 2 பேர் எங்கள் அண்ணங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் முன்னாடி வந்திருக்கீங்க. உங்களுக்கும் முடிஞ்சா வரலாம். இடமும் பெரிய இடம், சின்ன இடமா இருக்கும். ஒரு சிம்டமும் இல்லை, ஒரு அசைவும் இல்லை. ஒரு டைம் ஆகல. என்ன டைமிங் வந்து இப்போ கரெக்டாக ஒரு 11:30 இருக்கும். ஒரு அவசியம் இல்லை. இவர் பார்த்தீங்களா சார், மொராட்டோல வருவார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் வந்து என்னென்னா ஃபாரின்லேருந்து தான் இந்த லோக்கல்காரங்க இது யாருமே பழகிருக்காங்க. இந்த ஃபாரின்லேருந்து வராங்க பாருங்க. ஆக்சுவலாக இப்போ எப்படின்னா கைஸ், இப்போ நீ லைட்டாக பண்ணுறா. ஆக்சுவலாக நம்ம பார்த்தோன்னா இந்த ஃபாரின் அந்த அண்ணா நீங்கள் சொல்கிறத வந்து நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க. அந்த அண்ணா வந்து அதான் நம்ம சொல்கிறல்ல, அந்த அண்ணா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபாரின் கண்ட்ரி இருக்காங்களா அவங்கள மட்டும் தனியாக பதிக்கப்படல, அவங்க தலைமுறை இருக்காங்களா அவங்க மட்டும் விதைக்கப்படுறாங்க அப்படின்ற மட்டும் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரியல. ஆனால் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த லொக்கேஷன் வந்து டைகர் சிம்மத்தின்றது யாருக்கும் தெரியல. அங்கடி அதைத்தான் நான் சொன்னேன். இதோ அந்த மரம், அந்த மரத்தான் மரம் அந்த மரம் செகண்ட் மரம். அதுதான் ஃபர்ஸ்ட் அடிச்சல. அங்கே போய் ரெண்டாவது மரத்துல அடி என் பவர் அங்கே வராது. இருக்கு யாருங்க இல்லை எதாக இருந்தால் முன்னாடி வரலாம், தப்பு இல்லை. முன்னாடி வரலாம். நாங்கள் உங்கள் வந்து உங்கள் குறைய வந்து கேட்டு நிறைவேற்றலாம் தான் வந்திருக்கோம். இவர் மறைஞ்சிருச்சு. எனக்கு அந்த இடத்த எனக்கும் தெரிஞ்சு ப்ரோ. மறைஞ்சிருச்சு பார்த்துட்டேன் நான். எனக்கும் தெரிஞ்சு. எக்ஸ்கியூஸ் மீ, எனி பே தேவையா ப்ளீஸ்? போ டக்குன்னு போ. அனீஷ் இந்த மரத்தான் கைஸ், இந்த மரத்துக்கிட்ட தான் ஒரு பார்த்தோம் நாங்கள். இந்த இடத்துக்கிட்ட ஒரு கருப்பு உருவம் நின்றுட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சு. சொல்றாங்க நான் வந்து இந்த மரம் கிடையாது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த மரத்துக்கிட்ட தானே தெரிஞ்சு. இந்த மரம் இல்லை, இந்த மரத்தை நான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மரமே இந்த மாதிரிங்க. நான் பார்த்தேன். என்னடா இது? ஃபுட்டேஜ் கேப்சர் பண்ணு. என்னாச்சு? திடீர்னு ஃபோன் ஜாகுது. ஆட்டோமேட்டிக்காக படுக்கிற கடை. ஃபோன் கைஸ் நான் ஒன்றுமே பண்ணல. பாருங்க கைஸ், ஆட்டோமேட்டிக்காக அதே ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது கேமரா. அப்படியே தள்ளிப்போ. கைஸ் இப்போ தான் ரெக்கார்ட் ஆகுது. கைஸ் ஆஃப் ஆகுது பாருங்க. கைஸ் நீங்கள் பாருங்க, ஆன் பண்ணேன்.
கைஸ் ஆஃப் ஆகுது. கைஸ் வீடியோ எடுக்க விட மாட்டேங்குது கைஸ். அங்கே லைட் அடிக்காதடா. நான் தரத்தையும் பார்த்துக்கோங்கப்பா. ஏன்டா மூச்சு சவுண்ட் ஓடுன மாதிரி தானே இருந்துச்சு. கவனிச்சு மூச்சு சவுண்ட் எடுத்துரும். ஓடுன மாதிரி தான் இருந்துச்சு. கைஸ் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ தனி மொத்தமாக ரிச்சுவல் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம தனித்தனியாக போகலான்னு தான் சொல்கிறேன். நீங்கள் எனக்கு அதான் எனக்கு நல்லா தெரியுது. நீங்கள் என்ன தனித்தனியாக போகலாம். நம்ம ஆக்சுவலாக நம்ம கிட்ட ப்ராப்பரான எக்யூப்மெண்ட் இல்லை. இல்லை கைஸ். ஆனால் என்னன்னா, இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த ஃபோனை பற்றி. நாங்கள் இதுவரை இப்போ எப்படின்னா அங்கேருந்து வரும்போது கூட இப்போ கூட பாருங்க கைஸ். சுத்தமாக ஒர்க்கே ஆக மாட்டேங்குது கைஸ். வீடியோ கூட ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. கைஸ் பார்த்துட்டு இருக்கேன். கைஸ் வீடியோவே அங்கே ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. இது வந்து இதில் இது வரைக்கும் எங்களுக்கு இது என்ன தெரியல. இவ்வளோ கைஸ் இப்போ உள்ளே வந்ததுலேருந்து 5 நிமிஷம் ரெக்கார்ட் ஆகுது கைஸ். இதுக்கு மேலே ஒன்று கூட ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குதுங்க. அதுவும் உருப்படியாக இருந்த லைட்டே நாசமாக போகுது. கைஸ் அந்த லைட் தானா இங்கே வருங்க. இதுவும் வாய்ப்பு இல்லைங்க. என்னாச்சு கேமரா போட எங்களுக்கு தெரிஞ்சு கைஸ் நீங்கள் இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் ஆக்சுவலாக நம்மகிட்ட இப்போ எப்படின்னா கைஸ், நம்ம ப்ராப்பரான எக்யூப்மெண்ட் நம்மகிட்ட ப்ராப்பராக இல்லை. பேட்ரி இல்லை. காலையிலேருந்து எங்கிட்ட அந்த எப்படின்னா வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் மட்டும்தான். அந்த ப்ராப்பரான நம்மகிட்ட எக்யூப்மெண்ட் இல்லாத ஒரு நமக்கு குறையாயிடுச்சு. ஆனால் நான் உருவத்தை நல்லா பார்த்துட்டேன் கைஸ். ஆனால் நம்மகிட்ட அந்த எப்படின்னா அந்த லைட்டு வெளிச்சம் மட்டும் இருந்துச்சுன்னா நான் அந்த கண்டிப்பாக நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருப்பேன். நான் போய் ஷூட்டுக்காக நான் சொல்கிறேன். நான் இடத்துல எங்கேயும் சவுண்டு கேட்குது. நான் இதுவரை நான் பார்க்கல கைஸ். நம்ம பார்த்துட்டேங்கிறாங்க. சரி கைஸ் நம்ம ஒரே இடத்துல நின்னா வேலைக்கு நம்ம பார்த்துட்டு தான் கைஸ் இருக்கோம். என் கூடவா கைஸ் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரே இடத்துல நின்னா இப்போதைக்கு வேலைக்கு ஆகுது கைஸ். நம்ம என்ன பண்ணுறோன்னா டப்புன்னு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ ஏன்னா எங்ககிட்ட ஒரே டாஸ்க் தான் இருக்குது. எங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் எடுத்துகிட்டு எங்கள் நிலமையே வேறு போயிடுறோம் கைஸ். சரி முடிஞ்சால் நாங்கள் ஒரு இன்னும் நெக்ஸ்ட் வீடியோலாம் நாங்கள் ப்ராப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டெல்லாம் வந்து நாங்கள் வீடியோ பண்ணுறோம். வீடியோ இந்த ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். வீடு அது ஒரு வீடியோ மட்டும் பாய் சார். இந்த ஒரு வீடியோ மட்டும் வச்சு எங்கே பார்த்தாலும் ஒரு ரூமாக பார்க்குற மாதிரியே இருக்குது கைஸ். உண்மையாக சத்தியமான உண்மையே நான் கேப்சர் பண்ணிட்டேன். எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அந்த மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருந்துச்சு. நான் டப்புன்னு அடிச்சு சொன்னா உனக்கு டார்ச் இப்படி இப்படின்னு இப்போ தாயில் மாரி பண்ணிட்டு கடை ஒன்று நான் டக்குன்னு கரெக்டாக சைடில் அந்த கேப்பில் இருந்துச்சு. எனக்கு அதனால தான் ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி லைட் யார் இருக்குது? எவனோ இருமுனால சூரிய நெட்டு. ஆமாம் எவனோ இருமுனால அக்காக்கனி இங்கே கூட அடிக்க இங்கே தெரியாதுடா உனக்கு. இப்படி திருப்பி சார். இங்கே திருப்பி பாரு. அது என்ன அந்த தூரத்தில் வெளிச்சா வீடா? அதுதான் நானும் பார்த்துருக்கேன். அது வீடு. வீடு இல்லை அங்கே பாரு நகர்த்து போகிறது. நகர்த்து போறியா? ஆமாயா. வா 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 வா. வீடு 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 ஆர்வமாக வந்தது சார். ப்ராப்பரான எக்யூப்மெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா கைஸ் நாங்கள் இன்னொரு டைம் இதே இடத்துக்கு கைஸ் இந்த டைம் சொல்லு கைஸ். இப்போ வந்து எங்கள்கிட்ட வந்து எந்த பொருளும் இல்லை. எல்லா பொருளும் வந்தோடனே கன்ஃபார்ம் உங்களுக்காக இந்த இடத்துக்கு வருவோம். வராமல் போக மாட்டோம் கைஸ். நம்மளுக்கு வந்து 2 அண்ணங்க வந்திருக்காங்க. அவங்க பேர் எனக்கு தெரியல கைஸ். அவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து நின்றுருக்காங்க. நம்மளுக்கு வந்து இல்லை. அதான் கொஞ்சம் வந்து மனசு கொஞ்சம் ஃபீலிங் கைஸ். சொல்ல மாட்டேன் நீ. இப்போ எப்படின்னா அந்த இடத்துல நான் அந்த உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த உருவத்தை பார்த்து நான் அந்த அளவுக்கு வரேன். என்னோட கேமரா வந்து என்னமோ ஆயிடுச்சு. நான் சொல்லவே மாட்டேன். ஒரு எப்படின்னா அந்த நோ மோட் அப்படின்னு ஒரு செட்டிங் ஒன்று இருக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னா அந்த கார்டு கேப்சர் ஆகாத மாதிரி அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ ஊரில் ஃபோன்லேயே அதே தாச்சு. கேப்சர் ஆனது டெலிட் ஆக ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு கேமரா ஆனாது தான் ஆஃப் ஆகுது. ஆனாது ஒரே செகண்ட் போன மாதிரி தான் கொஞ்சம் காற்றுல அடிக்குது. ஒரே போயிட்டு யாரும் ஃபோன் வந்து எடுத்து டைம் பார்க்க முடியுமா? எப்படி போகலாம்? எப்படி கூட்டு போகிறோம். உள்ள வாங்க உள்ள அப்படியே ஃபோன் மேலே தாக்கு உள்ள எனக்கு திருப்பி ஒன் பண்ண பார்த்து வாங்க பண்ணுறது. இந்த மரத்தை தானே பார்த்தானே.
அந்த மரம் அந்த சிலுவை இங்கே இருந்துச்சு பாரு. ஆமாம் அந்த மரம் தான். கரெக்டாக டைம் இந்த மரத்துக்கிட்ட தான் அங்கேருந்து பார்க்குறேன் வந்து உருந்துச்சு. இப்போ நம்மக்கிட்ட அந்த கரெக்டான ப்ராப்பரான எக்யூப்மெண்ட் ஒன்றும் இல்லை. யாராக இருந்தாலும் வாங்க. தண்ணியில் பராமரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே வர சொல்லு. டேய் இங்கே வாங்கடா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க 1846 லைட் ஆஃப் பண்ணு. கீழே வா வர ஏய் ஓடாதா. ஏ சூர்யா நான் கடி சத்தியம் இதே இடம். இதே இடத்துல எட்டி பார்த்துச்சு. கேப்சர் ஆச்சா? நான் போன இங்கே பாருங்க வெளியே வருது என்னென்னவோ ஆகுது. இதே ப்ராப்ளம் நமக்கு எல்லாத்துக்குமே. ஆக்சுவலாக நம்ம அம்மா காசு கைஸ் அந்த இடத்துல என்னமோ எட்டி பார்க்குற மாதிரி தெரியுது கைஸ். யாராச்சும் இருந்தால் வரீங்களா முன்னாடி? உங்களை வந்து பார்க்கறதுக்காக தான் முன்னாடி வந்திருக்கோம். மேலே போகலாம். நீங்கள் அங்கேயே இருங்க, இப்போ மேலே வரும். ரெண்டு கேமரா வாய்ப்பே இல்லை. பாருங்க ரோட்டில் அடிச்சு இங்கே போகுது. அப்படி பின்னாடி பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் 1 மணி மட்டும் எடுக்கலாங்க, முடிஞ்ச அளவுக்கு எடுக்கலாம். இந்த கேட்டில் தான் நான் கரெக்டாக அங்கே வரையும் தலை தெரிஞ்சுண்ணா இல்லையாண்ணா? கிட்டத்தட்ட ஒரு 6 அடி இருக்கும் இல்லையாண்ணா? 6 அடி கரெக்டாக. இப்போ தான் இங்கே மேலே வரும் லைட் ஆன் ஆகுது. நீங்களே பார்த்துக்கோங்க. எவ்வளோ நேரம் ஆன் ஆகாதான் இருந்துச்சு. பார்த்துக்கோங்க திரும்பி ஆஃப் ஆயிடுச்சு. கரெக்டாண்டா இந்த இதில் தான் இங்கே இருந்தே தலை தெரிஞ்சு என்ன சொல்கிற ஆன்ஸ் தான் இதுதான் கரெக்டாக தலை. அது ரெடி வருது இந்த லைட்டுக்கு ஒன்று வாயிடுச்சு. இந்த லைட்டுக்கு ஒன்று வாயிடுச்சு. எமர்ஜென்சி யூஸ் பண்ணலாம். அங்கே எரியுதில்ல, இங்கே வந்தோடனே எரியுது. அது எமர்ஜென்சி யூஸ் பண்ணலாம். நான் சொல்லிட்டேன். நான் யூஸ் பண்ணலா லைட் அப்பப்போ தான் ஆன் பண்ணி பண்ணுவேன். நீ கைட்டு இருக்கட்டும்டா. நீ சும்மா நோண்டிட்டே இருப்ப சூர்யா. நீ வேற லைட் இல்லடா. சும்மா அது எமர்ஜென்சி யூஸ் பண்ணிட்டு இருந்தா நீ எமர்ஜென்சி மட்டும் தான் யூஸ் பண்ணணும். கீழே அடிங்க. இப்படி
மாட்டாதுங்க வெயிட்டை. கீழே கீழே கீழே. இப்போ தான் காய்ச்சி எனக்கு கீழே ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நாங்கள் உங்கள்கிட்ட பேச தான் வந்திருக்கோம். உங்களை நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணவோ தொல்லை கொடுக்கவோ நாங்கள் வரல. சரி என்ன பண்ணலாம் டக்குன்னு சொல்லுங்கள், முடிவெடுங்க. போகலாம், இங்கே கொஞ்சம் இந்த வீடியோ எடுக்கலாம். டார்ச் வச்சு ஒன்றுமே இல்லைம்மாங்க. அது வேணால் வாஸ்தவமாக பேசிதான். எக்யூப்மெண்ட் ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம அதான் சொல்கிறேன்ல, இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஹலோ கைஸ், நீங்களாம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் போடுறோம். இதுக்கு வேண்டிய நாங்கள் பயங்கரமாக போடுறோம். எல்லாம் உங்களுக்காக நோக்கத்துக்கு வேண்டி தான். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் இந்த மாதிரி போடுறோம் அப்படின்ட்டு கம்மிங் சூன் அப்படின்ட்டு. வாங்க சூரியமன் கொஞ்சம் கேமரா பிடிங்க. ரெக்கார்ட் பண்ணுறோம். கேமரா திருப்பி. ஏய் பாருங்க, இங்கே பாருங்க. நீங்களே பார்த்தீங்க, சூர்யா ஃபோனில் காமிக்கிறேன் நான். இந்த மாதிரி தான் காமிக்கிறேன். ரெக்கார்ட் ஆஃப் ஆயிருக்கு. ஆமாம் ஃபஸ்ட்டுந்தா ஃபுட்டேஜ் டெலிட்டா வரல. செக் பண்ணாதான் போய் உங்களுக்கு வந்து சோதனை பார்த்தீங்களா கைஸ்? சரி வாங்க ஒவ்வொருத்தலாம் மேலே இல்லை வாங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணீங்க. இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிடலாம்டா. திருப்போம் கைஸ். இப்போ வந்து கையில் எதுவுமே இல்லை, நாங்கள் எதுவுமே இல்லாமல் தான் வந்தோம். வந்ததுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு கேப்சர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்திங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கம்மிங் சூன் இதே இடத்துல கைஸ் நாங்கள் ஒரு எல்லா பொருளும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துல நான் உங்களுக்காக நான் வீடியோ எடுக்கிறேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொண்டு போய் உங்களால் தான் முடியும். இந்த வீடியோ நீங்கள் எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேருங்க. நாங்கள் திருப்பி கல் உருவம் தெரிஞ்சு அந்த மாதிரி மரத்துக்கு போனோம். நம்ம அந்த மேல் மரத்துக்குண்ணா எங்கடா குறைங்க. இல்லை வாங்க வெளியே போகலாம். சரி கைஸ், இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிறோம். ஏன்னா எங்ககிட்ட இருக்கிறதே இந்த ஒரே ஒரு டார்ச் தான். இந்த டார்ச் வச்சு தான் நாங்கள் இன்னும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணோம். அதனால் இந்த வீடியோ இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். நாங்கள் இதே இடத்துக்கு இன்னும் நிறைய பொருளோட இதே இடத்துக்கு நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறோம். நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் கைஸ். சூரியநாதன் ஏதாவது சொல்லணுமா? ஆனால் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்ததுக்கு எனக்கு எப்படின்னா ஒரு திருப்தியே இல்லை கைஸ். ஏன்னா வந்தோம் 5 டார்ச் எடுத்துகிட்டு வந்தோம். 5 டார்ச்சில் அந்த டார்ச்சில் ஒரு டார்ச் எரியவே இல்லை கைஸ். எதுவுமே உருப்படி எரியல கைஸ். இந்த ஒரே ஒரு டார்ச் மட்டும்தான் எரியுது. நாங்கள் அடுத்த வாட்டி என்னன்னா இதை விட கொஞ்சம் நல்ல பொருளை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காக இதே இடத்துல இதே டைமில் இன்னும் ஒரு 2 வாரம் வெயிட் பண்ணுங்கள். இதே இடத்துல உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன், கன்ஃபார்மாக போடுறேன். பார்க்கலாம். சூர்யா மேலே ஏறி லைட் மட்டும். சரி கைஸ், இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஏன்னா இன்னும் எங்கள்கிட்ட பொருள் எதுவும் இல்லை. அதனால் இந்த கோச்சுக்காதையும் இந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் டைம் இதை விட கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்குறேன். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி கைஸ், இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் பண்ணிக்கிறேன். ஏன்னா சிறுத்தை வருதுன்றாங்க. அதனால் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இதே இடத்துக்கு நாங்கள் கூடிய சீக்கிரம் வந்து இந்த வீடியோ எடுக்கிறோம். பாய் கைஸ். எல்லா பொருளோட வந்து திரும்பி அந்த வீடியோ எடுப்போம் கைஸ். பாய்.